இன்னைக்கு கருணாநிதி வழி வந்தவங்க எல்லாம் கஞ்சா, அபின், கோக்கைன்னு வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுவா விடியல் அரசு? இது வீணா போன அரசு. நம்ம அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டம் நடக்குது, பட்ஜெட் தாக்கல் செய்யறோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உன்னிப்பா கவனிப்பாங்க, ஆர்வமா பார்ப்பாங்க. ஏன்னா அதுல மக்களுக்காக நல்ல திட்டங்கள் வரும், நல்ல அறிவிப்புகள் வரும்னு. ஆனா இந்த திமுக பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ஒரு நாய் கூட சீண்ட மாட்டேங்குது, திரும்பியே பார்க்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட். அது போடுறதுக்கெல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை, ஒரு ஜெராக்ஸ் மிஷின் இருந்தாலே போதும். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க. ஒரு பயங்கரமான குடிகாரர் இருந்தாரா, என்ன பண்ணாலும் அவரோட குடியை நிப்பாட்ட முடியல, கம்மி பண்ண முடியல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மிரட்டி பார்த்தாங்க, அடித்து பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரும் ஒரே கவலையில் இருந்தாங்க. ஒரு நாள் அந்த குடிகாரரோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் இவனுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி சொல்லி கொடுங்க, நிறைய குடிக்கிறான், குடும்பம் அவஸ்தைப்படுது, இவனை எப்படியாவது திருத்திடுங்க, அந்த குடியை நிப்பாட்ட வைங்கன்னு. சாமியாரும் அந்த குடிகாரனை கூப்பிட்டு, குடிக்கிறதெல்லாம் தப்புப்பா, அது மகா பாவம், நீ குடிக்காத, நீ நினைச்சா உன்னால குடியை நிப்பாட்ட முடியும்னு தைரியம் சொல்லுவார். எனக்கும் குடியை நிப்பாட்டணும் தான் சாமி ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, யாராவது என்னை பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா எனக்கு அந்த பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னுவார். சாமியார், அப்படி என்னப்பா உன் பேருன்னு கேட்டால், என் பேர் நெப்போலியன் சாமின்னுவார். அதுதானே உன் பிரச்சனை, உன் பேரை நான் மாத்துறேன்னுவார். அது எப்படி சாமி திடீர்னு என் பேரை மாற்றுவேன்னு, நான் மாத்திர பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கமண்டலத்துலேருந்து தண்ணி எடுத்து 3 வாட்டி தெளித்து விட்டு, இன்னிலேருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது, உன் பேர் நவீன், நீ புத்தம் புதுசு, இன்னிலேருந்து நீ குடிகாரன் கிடையாது, நீ குடிக்க மாட்டேன்னு சொல்லி அனுப்புவார். அவனும் வீட்டுக்கு போவான், கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணுவான், உட்காந்து பாப்பா, படுத்து பாப்பா, நடந்து பாப்பா, அவனால் முடியாது. அப்புறம் யோசித்து பார்த்துட்டு போய் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த சரக்கு பாட்டிலுக்கு 3 வாட்டி தண்ணி தெளிச்சுட்டு, இன்னிலேருந்து நீ சரக்கு கிடையாது, உன் பேர் கஷாயம், உன்னை குடித்தா தப்பில்லைன்னு ஒரு நியாயத்தை சொல்லிட்டா, கருத்தை சொல்லிட்டா, குடிச்சிட்டான். குடிக்கு அடிமையான ஒரு குடிகாரன் எப்படி குடிய விட முடியாதோ, ஊழலுக்கு அடிமையான திமுகவால ஊழல்லேருந்து வெளியில வர முடியாது. அவங்க மக்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க, மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க. போட்ட ஒரே பட்ஜெட்டுக்கு திட்டத்துக்கு மட்டும் பேர் மாற்றி வைப்பாங்க.